உலகெங்கிலும் இருக்கும் புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது? வருடத்தின் துவக்கமே உங்களுக்கு இப்படி இருக்க தேவையில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. மீனராசிக்காரர்கள் பரமஜாக்கிரதைன்னு இருக்க வேண்டிய ஒரு மாதம்னா அது இந்த மாதம் தான். ஏன்னா பணமே இருக்காது. நிறைய லட்சக்கணக்கில் வச்சுருந்தேன் சார், எல்லாம் போய் இன்றைக்கி நான் ரொம்ப கடன் வாங்குகிற நிலைமைக்கு வந்துட்டேன் போன்ற நிலைமைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். சார் காலங்காத்தால 8 மணிக்கு ஓப்பன் பண்ணால் மற்றவன் என்ன அப்படியே சொல்கிறாங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே பாருங்கள் சார், நல்லா புரிஞ்சு நடக்கக்கூடியதை சொல்கிறேன். 6க்குடைய சூரிய பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே 6க்குடையவன் வரும் பொழுது எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். தேவையில்லாத கூகுள் ரிவ்யூ கமெண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட்டு உங்களுடைய சாண்ட்விட்ஜு இனிப்பாகவே இல்லைன்னு வேணாவது கமெண்ட் போட்டிருப்பான். அது என்னன்னே தெரியாமல் அதுக்கு 4 பேர் அதை வழிமொழிஞ்சிருப்பாங்க. சாண்ட்விட்ஜு எந்த காலத்துலையா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு டிஃபேமிங், அதாவது அவதூறுகள் போன்றவை ஏற்படும். தொழில் ரீதியான அவதூறுகள் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். அதே மாதிரி 2க்குடையவன் வக்கரமாகிறார். 2க்குடையவன் மட்டுமல்ல 9க்குடையவனும் அவன்தான். அப்போ பணம் விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். பணத்தை பறி கொடுக்கறது, பணத்தை இடத்தல். அதே மாதிரி 2ங்கிறது குரல் தொண்டை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ரொம்ப பிரகாசமான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். 2க்குடையவன் வக்கரமாகி 4ஆம் வீட்டில் மறைகிறான். அப்போ என்ன ஆகும்னா 2ங்கிறது உங்களுக்கு இதாகிடுது. உங்களுக்கு அந்த 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு பலனளிக்காமல் போகிறது. 2ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி. அதாவது நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார், நான் எது படிச்சிருக்கேன், நான் இது எழுதிட்டுருக்கேன், ஐஏஎஸ் எழுதுகிறேன், நான் இது எழுதுகிறேன், பிஎஸ்ஆர்பி எழுதுகிறேன் போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்கெல்லாம் பரமஜாக்கிரதையுடன் எழுத வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரம் கருதப்படுகிறது. அதே நேரத்திலே 4-7க்குடைய புத பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருவது மிக அற்புதமான ஒரு விஷயம். இது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா, மனைவி வழி சந்தோஷங்கள், மனைவியால் ஒரு சப்போர்ட்டு, மனைவி கூட இருக்கிற பிரிவுகள், மனைவி கூட இருக்கிற ஒரு சந்தேகங்கள், சண்டைகள், துவேஷங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவை அமையும். 3-8க்குடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியிலே உச்சம் பெற்று அமர்கிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 8க்குடையவனாக இருப்பதால் ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பல்லு, முடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வியாதியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சுக்கிரன் உச்சம் பெற்று உடம்பில் அமர்வதால் தேவையற்ற உடல் அசதி, டயர்டு போன்றவையெல்லாம் ஏற்பதற்கான வாய்ப்புகள். சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. ஆனால் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு லவ் அப்படி விளையாடும். இந்த ஒரு ஜனவரி மாதம் லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஸோ காதல் 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 இதெல்லாம் உங்களுக்கு தான். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், என்னென்னலாம் பாட்டு இருக்கோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவரும் உங்களுக்கு லவ் 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 ஒன்லி புக்கு முதல்ல எழுதினவர் யார் அப்படின்னா, இது நம்ம எனக்கு தான் தெரியுமே, காதலுக்கு மரியாதை படத்தில் வருமே, அது இல்லை. லவ் ஒன்லி புக்கை முதல்ல எழுதினவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமாகி உடம்புல உட்காந்துருக்கார். அதனால் நிறைய கவிதைகள் எழுதுவீங்க, நிறையா ஒய்ஃபுக்கு லவ் லெட்டர் போன்ற விஷயங்கள்லாம் எழுதி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க, க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுப்பீங்க. ஒரு பக்கம் இவ்வளோ இங்கே சங்கம் முரட்டத்தனமாக போனாலும், தொழிலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து பணமே இல்லாமல் போனாலும், உங்கள் லவ்வுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. வயசானாலும் உங்கள் அழகும் இளமையும் ஒன்றும் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல், திருமண வாழ்க்கை போன்றவை சூப்பராக இருக்கும். ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு பெறுங்கள். விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இதில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு பலனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.